அப்புறம் இப்படி தோட்டத்துல உட்கார்ந்து நல்லா காத்து வாங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு. சுப்பு, நீ கனவுல நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா சாதிச்சுக்கிட்டு இருக்கடி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் தான். வயசான காலத்துலயும் பார்வதி பாட்டி என்ன அழகா கறி வைக்காவம்மா. இந்த கிழங்கு கறியும் மீன் கறியும் அப்பா பாப்பா எம்புட்டு ருசி. இன்னைக்கு சோறு திங்கிறதுக்கு பதிலா இந்த கிழங்கு கறியும் மீன் கறியும் தான் தின்றுருக்கேன். அதுக்குள்ள வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சா. சப்பா, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு பத்தியா, அதான் லேசா கண்ணு கட்டுது. காய்கறி வாங்கினா கருவேப்பிலை மல்லிகீரை எல்லாம் குசரா கொடுப்பாவோ கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கோகிலாக்கா சரியான ஆளுதான். காய்கறி வாங்கினா எல்லாருக்கும் மல்லிகீரை கருவேப்பிலைன்னு கொடுத்தாவோமா. ஆனா நான் 5 ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருக்கேன். ஒரு ஈனுக்கு கருவேப்பிலை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாளா. இனி அவ கடைக்கு நான் காய்கறியே வாங்க போக மாட்டேன்னு சரியான ஆளுதான். ஏன் 2 ஈனுக்கு கருவேப்பிலை தந்தா அவ சொத்தா குறைஞ்சிட போகுது. நம்ம கேட்காமலே கருவேப்பிலை மல்லிகீரைன்னு தந்தாதானே நம்ம நாளைக்கு கடைக்கு போவோம் அப்படிங்கிற வியாபார தந்திரமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு தெரிய மாட்டேக்கா, இல்லைன்னா எனக்கு தான் தரக்கூடாதுன்னு நினைப்பு இருக்கான்னு தெரியலையே. ஏதாடி இங்க என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்கு? ஓஹோ, கமலாக்காவுக்கு ஆப்பு வைக்க வந்த சுப்பா. பாரு, அவளுக்கு வந்த வாழ்வ எங்க உட்காந்துக்கிட்டு கேக்கபக்கன்னு சிரிச்சிட்டு கிடக்கான்னு. இந்த பார்வதி பாட்டி நம்மள எல்லாம் தோட்டத்துக்குள்ளே விட மாட்டாவளா? எடி, நீங்க செடியை மிதிச்சு போடுவியா, பூவை பிச்சு போடுவியா, நீங்க வெளியவே வேலைக்கிட்டு நில்லுங்கன்னு சொல்லுவாவோ. ஆனா இப்ப பாரு, இவ வந்து இங்க உட்காரணும்னு எழுதி இருக்கு. என்னத்த செய்ய, ஒரு நிமிஷத்துல மாறப்பட்ட வாழ்க்கை. யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? பாரு எப்படி சாவகாசமா உட்கார்ந்து சிரிச்சிட்டு கிடக்காவோ. அடி பம்பரக்கட்ட மண்டை, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவடி. அன்னைக்கு இருக்குட்டி உனக்கு கச்சேரி. கமலாக்கா வீட்டுக்கு வந்திருக்க, சரி மைனியும் சம்மந்தி மாரும் சண்டை போடுவோ, நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்தா இங்க வந்துல உட்கார்ந்துருக்கா. நிலைமையே தலைகீழ மாறி போயிட்ட. என்ன செய்ய, இன்னைக்கு உங்காட்டுல மழை. சரி சரி, அடிச்சு வெளுத்து வாங்கு. நான் போய் தக்காளியை மாமியாட்ட கொடுத்து குழம்பு வைக்க சொல்லுதேன். இருக்கா பாரா. கொஞ்சம் ஓவரத்தன் சாப்பிட்டுட்டோமோ. இருக்கட்டி உடம்ப தேத்துவோம். ஒரு வேலையும் செய்யாம இப்படி சாப்பிட்டு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு சுத்து பெருத்துரும் உங்களுக்கு. அப்புறம் உடம்பு ஏறி ஊருக்கு போனோம்னா நம்மள யாருக்கும் அடையாளம் தெரியாம போயிருமோ. ஆமா, அடையாளம் தெரியாம போறதுக்கு நம்ம என்ன அங்கே போறோம்? நம்ம இங்கதானே இருக்க போறோம். வாழ்க்கையே அலை போலே நானும் தான் அதன் மேலே. என்ன ஒரு ரம்மியமான காத்து. என்னமக்கா ஏப்பமெல்லாம் பலமா இருக்கு. அதுவாமா, உங்க கை மணத்துல செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எனக்கு ஏப்பம் வருது. என்னமக்கா, வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதுன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? வீட்டுக்குள்ள உட்கார்றதோட இப்படி தோட்டத்துல உட்கார்றதாமா நல்லா இருக்கு. அப்படியாமக்கா, எனக்கும் இந்த தோட்டத்துல உட்கார்ந்து இந்த செடியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்க, கிழவி கொஞ்ச நேரம் உட்கார ஒரு 2 நிமிஷம் பாடு கேட்கலாம்னு பார்த்தா கிழவி இப்ப எங்க போகுது? செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்கா? என்னம்மா கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல? வயசான காலத்துல அங்கே இங்கேயுமா நாந்திட்டு கிடக்கிய? அதுக்கு இல்லம்மக்கா, செடிக்கெல்லாம் தினந்தோறும் நான் காலையிலேயே தண்ணி ஊத்திடுவோம். பாத்துக்க, இப்ப 2-3 நாளா நான் தண்ணி ஊத்தலையா, அதான் தண்ணி ஊத்தி இருக்கான்னு இந்த பார்க்க வந்தேன். அதுக்கெல்லாம் நீங்க எதுக்குமா கவலைப்படுதீங்க? அதான் நாங்க இருக்கோம்ல. அதுலயும் முக்கியமா உங்க பேத்தி விஜி இருக்கால்ல, அவளுக்கு இந்த செடி பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாத்துருங்க, அவ காலையில 5 மணிக்கே வந்து தண்ணி ஊத்திட்டு போனா. அப்படியா மக்கா? சரி சரி. என்ன மாதிரியே என் பேத்தியும் இருக்கா. ஆமா, பின்ன அப்படிதானே இருப்பாவோ. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த தோட்டம் சரி, இந்த தென்னை மரம் தோப்பு எல்லாம் இருக்கா உங்களுக்கு? தென்னம்பிள்ளை தோப்பா மக்கா? ஆமா ஆமா, தென்னம்பிள்ளை தோப்பை தான் கேட்கேன். அது ஏதாடி தென்னம்பிள்ளை தோப்பெல்லாம் இருக்கு போலுக்க. அடிச்சுதுரா லக்கி பிரைஸ். அதுவா மக்கா, தென்னந்தோப்பெல்லாம் இருந்தது மக்கா ஒரு காலத்துல. என்னமா சொல்லுதிய, ஒரு காலத்துல இருந்ததா? ஆமா மக்கா, தென்னம்பிள்ளை தோப்பு ஒரு 50 மரம் போல இருந்தது. பத்துக்க, நிறைய தேங்காய் எல்லாம் காய்க்கும். அதுவும் நம்ம தோப்புல உள்ள தேங்காய்லாம் நல்ல விலைக்கு போகும். பத்துக்க, அப்புறம் வேலைக்கு வித்த தேங்காய் போக மீதியெல்லாம் ஒரு 5-6 மூடை தேங்காய் வரும். அதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கிடுவோம். பத்துக்க, ஏத்தாடி வித்தது போக மீதி 5-6 மூட்டை தேங்காவா? அப்ப சரிதான், பல்கான சொத்து தான். அம்மா, இப்ப அந்த தென்னம்பிள்ளை தோப்பு எங்க இருக்கு? அது தோப்பு இந்த பக்கத்துல தான் இருக்கு. ஏமா, அப்ப நம்ம இப்ப தென்னம்பிள்ளை தோப்புக்கு போய் தேங்காய்லாம் காய்ச்சி கிடக்கான்னு பாப்போம். அப்புறம் ஒரு 5-6 இளநீ வெட்டி குடிச்சிட்டு வருவோமே. நீ சொல்லதெல்லாம் சரிதான் மக்கா, தென்னம்பிள்ளை தோப்பு இங்க பக்கத்துல தான் இருக்கு.
ஆனா என்ன நான் இழுக்கிய இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுன்னு செய்து ஒரு 5-6 இளநீ குடிச்சா நம்ம உடம்புக்கு நல்லதா, வாங்க போவோம். அதுக்கு இல்ல மக்கா, அதான் சொன்னோம்ல ஒரு காலத்துல தென்னம்பிள்ளை தோப்பு நமக்குன்னு தான் இருந்தது. ஆனா அதைய மவா செல்வி இருக்கல்ல, அவ கல்யாணத்தோட வித்து விட்ட மத்துக்க. என்னது வித்து போட்டேனா? ஆமா மக்கா, மவா கல்யாணத்துக்கு நகையெல்லாம் செஞ்சு போடணும், சீர்தனத்தி எல்லாம் செய்யணும் பத்தியா. என் கையில அப்ப ஒரு துட்டும் இல்ல. அந்த ஆளுதான் அந்த தென்னம்பிள்ளை தோப்பு. சரி எப்படி இருந்தாலும் நம்ம அவளுக்கு தானே கொடுக்க போறோம், அதனால அதை வித்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பத்துக்க. இதுக்குதான் கிளவி முதல்லயே ஒரு காலத்துல இழுத்துச்சோ. சரி துவாப்பு தான் போச்சு, இந்த தோட்டமாவது இருக்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். என் பேத்தி மலருக்கு இந்த பூச்செடி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. அதான் தோட்டம் பூரா ஒரே பூச்செடியா இருக்கு. இந்த செடியெல்லாம் வச்சது கூட என் பேத்தி தான். அப்படிங்களாமா, பரவாயில்லையே. உங்க பேத்தி விஜிக்கும் இந்த செடி கொடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க. ஊர்ல எங்க வீட்லயும் தொட்டில எல்லாம் செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தா. அப்படியா மக்கா? ஆமா, பின்ன 2 பேத்தி எடுக்கும் ஒரே மாதிரி தானே எண்ணம்லாம் இருக்கும். அது சரிதான். வாமக்கா, காபி போட்டு தரேன். கிழங்கு கறி மீன் வச்சு இப்பதானே சாப்பிட்டுருக்கேன், வயிறெல்லாம் நல்லா நிறைஞ்சு போயிருக்கு பார்த்துடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பி குடிச்சுக்கிடுவேன். ஆமா, இந்த வீடு தோட்டம் இது தவிர வேற சொத்து பத்தி ஏதாவது இருக்கா? அதுவாமக்கா, எதுக்கு கேட்கணும்னா அங்க உள்ளூர்லயே இருக்கே பார்த்தீங்களா, அதனால தோட்டம் தரவேன்னு ஏதாவது வாங்கி எடுத்து போட்டிருப்பீங்கல்ல, தெரிஞ்சுக்கிடலாமேனு தான். அது பார்வதி, அட பரிமளம் பொண்ணு தாயி, வாங்க வாங்க. பரிமளம் பொண்ணு தாயியா? வயசான காலத்துல மத்தியானம் சாப்பிட்டோமா வீட்டுல படுத்து தூங்கணுமான்னு இல்லாம இங்க வந்து என்னதுக்கு பாடு பேசுறதுக்கா? நான் இந்த கிளவிக்கிட்ட தோட்டம் துறவு என்ன எதெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கேட்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை சொல்லதுக்குள்ள 2 பேரும் வந்துட்டாவல. இவர்களுக்கு இப்ப வராட்டா என்னவா? வீட்டுல இருந்தா என்னவா? வீட்டுலதான் மருமக மாரெல்லாம் இருக்காவல்ல, அவளை கூட சண்டை போட்டு கிடக்க வேண்டியதுன்னு. என்ன சுப்பு, 2 பேரும் பாடு பேசிட்டு இருக்கீங்களா? வாங்கம்மா, நாங்க சாப்பிட்டோம் பத்தியலா, அதான் சரி கொஞ்ச நேரம் காத்தாட நினைப்பமேனு இங்க இருந்து பாடு பேசிட்டு இருந்த மாதிரிங்க. பேசுங்க பேசுங்க, தாய் மாவன நல்லா பேசுங்க. எங்க பேச விடுதாளுவா, அதுக்குள்ளதான் வந்துட்டாவல பார்வதின்னுகிட்டு. என்ன சுப்பு, ஏதோ வெட்டுன மாதிரி இருக்கு? அதுவா, அது மட்டும் இல்ல, தொண்டையில் கீச்சு கீச்சு. இஞ்சி மிளகை நல்லா தட்டி போட்டு தண்ணி வச்சு குடி, இந்த கீச்சு கீச்சு எல்லாம் சரியாயிரும். அம்மா, அங்க நின்னுகிட்டே நம்மள நோட்டம் விடுதாவல, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னு. எப்பா, இவ்வளவு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஏன் வந்த காலையில எதுக்கு இங்கனே நிக்கிய? வாங்க வீட்டுக்குள்ள போவோம். பாத்தியா பரிமளம், பார்வதி நல்ல உஜாராயிட்டா. என்ன பண்ணு தாயி சொல்லுதா? அதுவா, நிறை 2 நாளா மயக்கம் வருது, ஒரு மாதிரி தலையை சுத்துதுன்னு சொல்லிட்டு கிடந்தேல்ல, இப்ப நல்ல உஜாரா நிக்கல, அதத்தான் சொல்லிட்டு இருக்கா. பேத்திய பார்த்த உடனே உடம்பெல்லாம் சரியாயிட்டு போலுங்க. ஆமா, அதான் நானும் என் மவளும் பார்வதி அம்மாவை நல்லா கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டோம்ல. இது வரைக்கும் யாரு துணை இல்லாம தனியா இருந்தாவோ, அதான் உடம்பு சுகம் இல்லாம இருந்தாவோ. இப்ப நாங்க இருக்கோம்ல பாத்துக்கிட்டதுக்கு. நீங்க இப்ப வீட்டுல இருக்கேமா, நான் இல்லன்னு சொல்லல. இல்லாட்டாலும் நான் ஒண்ணு இந்த வீட்டுல ஒத்தையில இல்ல. இவ 2 பேரும் என் ஃப்ரெண்டு மாறுவா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான், துடிச்சு போயிருவாவோ. எந்த நேரம் இங்க நம்ம வீட்டுல உட்காந்துதான் பாட்டு பேசிட்டு இருப்பாவோ. இவ 2 பேரும் தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதாவோ, தெரியுமா? அப்படியாமா, சரி சரி. இவ 2 பேரும் இல்லன்னா இப்ப நான் இல்ல. என்ன பார்வதி, ரொம்ப ஓவரா சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கா? ஏன் சும்மா இரு பரிமளம், நான் உண்மையை தானே சொல்லுவேன். எப்படா பேசி முடிச்சாச்சா? இப்ப கிளம்பிடுவோம் 2 பேரும். ஏன் வந்த காலையில நிக்காதே, எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், வாங்க வீட்டுக்குள்ள போவோம். என்னது வீட்டுக்குள்ள போவோமாவா? இந்த கிளவி ஒத்தையில இருக்க மாட்டாங்க வீட்டுல. எந்த நேரம் பார்த்தாலும் யாராவது தெருவில் இருக்க மாட்டா, யாராவது வந்து உட்காந்து பாடு பேசிக்கிட்டே தான் இருக்காவோ. என் போன் எங்க கிடக்குன்னு தெரியலையே. முதல்ல இந்த சேட்டு சீப்பிட்டி கிட்ட தான் கேட்கணும், இந்த கிளவி மரெல்லாம் இங்க வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. நேற்றுக்கு இந்த நெட்டச்சி ஒருத்தி வந்தா, அதுக்கப்புறம் இந்த குந்தாணி எனக்கு ஒருத்தி வந்தா. அவளெல்லாம் எப்பயாவது ஒரு நேரம் தான் வாராளுவா. இந்த 2 கிளவி மாறுதானே எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து கிடக்காவோ. முதல்ல ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி இவளை அங்க வீட்டுக்குள்ள வராதபடி செய்யணும். ஏமாக்கா சுப்பே, வாரேன் வாரேன், இங்க வாமக்கா. அந்த வாரமா எதே, என்ன மருமோள எதே, பச்சரிசியா காய வச்சு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து ஒரு வாளியில போட்டு வைங்க. நான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கான போய் புட்டுக்கு மாவு திரிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் தானே 5 மணிக்கு மேல மிஷினை சாத்திட்டு போயிருவான். சரி மருமோள, தூக்கு வழியில எடுத்து வைக்கேன். இப்படியேதான் நமக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே வீட்டு வேலையா தான் போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வேலையும் பார்க்காம வீடு வீடா போய் பாடு பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வீட்டு பொறுப்பாயிட்டுல, இப்ப பொறுப்பாளியா மாறினதுக்கு அப்புறமா வீட்டு வேலை நான் உண்டு வீடு உண்டுன்னு இருக்கேன். என்ன செய்ய? சோப்பா, பஸ் விட்டு இறங்கி இவ்வளவு தூரம் நடந்து வர்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. இதக்கா நல்லா இருக்கீங்களா? ஏ சுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சல்? என்ன நல்லா தான் இருக்கேன். அம்மா பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போனவ இப்பதான் வரியா? ஆமாக்கா, என் பிள்ளைகள் வேற எங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா. ஏம்மா கூட 2 நாள் இருந்துட்டு போமான்னு சொல்லி சொல்லி இத்தனை நாள் ஆயிட்டுக்கா. ஏன் உன் பிள்ளைங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? இங்க பிள்ளைங்களை நான் அங்கெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். நான் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தோம்னா அப்புறம் தினமும் ஸ்கூலுக்கு பஸ்ல தான் கூட்டிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆமா அதுவும் சரிதான். நீ இப்பதானே அங்க உள்ள வீட்டையே காலி பண்ணிட்டு இங்க வந்திருக்க. ஆமாக்கா, அதனாலதான் நான் ஸ்கூலையே மாத்தல. சரி, இன்னும் ஒரு 3-4 மாசம் தானே, அதுக்கப்புறமா அங்க கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும்க்கா. அதுவும் சரிதான். பிள்ளைகளை அங்கேயும் இங்கேயும் ஸ்கூல்ல மாத்திட்டு கிடந்தா பிள்ளைகளை ஒழுங்கா படிக்கவும் செய்யாதுவா. அது சரி இருக்கட்டும். என்ன அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு போயிட்டு பொங்கல் சீரெல்லாம் கொண்டு வரலையா? ஏக்கா என்னக்கா, பொங்கலுக்கே நான் அங்கதான் போயிருக்கேன். இன்னும் சீர் வரிசை நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் எடுத்துட்டு வரணுமா? அதுக்கு இல்லடே, சும்மா காமெடிக்கு கேட்டேன். ஒரு 5-6 கரும்பு ஏதாவது தீட்ட வேண்டாமா? கரும்பு ஒரு 2-3 கட்டு கரும்பு கொண்டுட்டு வந்து மாமியார் வீட்டு வாசல்ல நிக்க விடணுமா? எதுக்குக்கா கரும்பு வியாபாரம் பண்ணதுக்கா? நல்லா பண்ணுவா என் மாமியார் கரும்பு வியாபாரம். ஆனா என்ன சுதா, நீ வேற உங்க மாமியார் அப்படி அசால்ட்டா பேசுற. உங்க மாமியாரை பத்தி இந்த தெருவுல எல்லாரும் எப்படி பெருமையா பேசாவ தெரியுமா? எங்க காமெடி பண்ணாதீங்க. எங்க மாமியார் நான் ஊர் போனதுல இருந்து இந்நேரம் வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட சண்டையை போட்டு வச்சிருக்காவளோ, எத்தனை பேர் வீட்டுல போய் நான் போய் விளக்கு தீக்கணுமோ. ஆனா நீ வேற, நான் ஒண்ணு போய் சொல்லல. உண்மையிலேயே உங்க மாமியார் தான் இப்ப ட்ரெண்ட் இந்த தெருவுல, தெரியுமா? என்னடா இப்படி சொல்லுதிய? ஆனா ஆமாங்க. என்னடா சொல்லுதிய? ஆனா ஆமா சுதா, நான் சொல்லுது இல்ல உண்மைதான். சொர்ணபாட்டி நீ எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசாவ தெரியுமா? ஒரு செகண்ட்ல எல்லாரும் லைஃபே மாறும்னு சொல்லவல்ல, அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு சொர்ணபாட்டிக்கு. ஏக்கா, செல்வி அக்காவும் என் கூட பஸ்ல தான் வந்தாவோ. அப்படியா? மவளை பார்க்க வந்திருப்பாவளா இருக்கும். நான் பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தேன். அந்த அக்கா முன்னாடி ஒரு 4-5 சீட் தள்ளியே உட்கார்ந்திருந்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலாவது பேச்சு கொடுத்துருக்கலாம். அந்த அக்கா என்கிட்ட எதுவும் பேசல, நானும் அவங்க கிட்ட ஒன்னும் பேசல. பாத்துடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போறாவோ. அதான் சொன்னோம்ல, மக்க மாற பார்க்க வந்திருப்பாவன்னு. இந்த லட்சுமி அக்காவும் சங்கரி அக்காவும் அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டாவோன்னு சொல்லிட்டு உங்க மாமியார் கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டாவல்ல. அன்னைக்கு சங்கரி அக்கா தான் அவங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயா அப்புறம் குடல் குழம்பு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாவோ தெரியுமா? இது என்னக்கா இப்படி எல்லாம் சொல்லுதிய? ஏன் அதான் சொல்லணும்ல, ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையே மாறி போச்சுன்னு. அது அந்த விஷயம் பொங்கலோட தெரிஞ்சுதா? அதனால பார்வதி பாட்டி வீட்டுல வச்சுதான் இந்த தடவை பொங்கலே கொண்டாடணும். எல்லாருமா சேர்ந்துதான் கொண்டாடணும் தெரியுமா? சொர்ணபாட்டிக்கிட்ட எல்லாரும் ஒன்ன பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாவோ. உங்க மருமோளை எங்க, சுதா எங்க, அவளை இருந்திருந்தானே இந்த பொங்கலை சூப்பரா கொண்டாடிக்கலாமே. அவ பாட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா, இன்னும் வரலையான்னு எத்தனை பேர் கேட்டாவோ தெரியுமா? இது சரியில்லையே, நம்ம மட்டும்தானே வந்தோம். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா. ஏக்கா, பார்வதி பாட்டி வீட்டுல அந்த பொண்ணு என்ன இருக்காளா? யாரு சொல்லுதா சுதா? அதான் சொன்னேன் இல்லக்கா, பார்வதி பாட்டியோட 2வது பேத்தியும் கிடைச்சிட்டான்னு. ஓ, விஜய் சொல்லுதியா? ஆமா, விஜய் இங்கதான் இருக்கா, அவங்க அம்மாவும் இங்கதான் இருக்காவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி காய்கறி வாங்கிட்டு வரும்போது பாத்துட்டு தான் வந்தேன். தோட்டத்துல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாவோ. ஏக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன்னா. என்னாச்சு சுதா, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்லக்கா, பஸ் விட்டு இறங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் பாத்தீங்களா, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. என் பேக்க வேணா கொண்டே, நான் கொண்டாறேன். இல்லக்கா பரவாயில்ல, நானே கொண்டுட்டு போறேன். ஆனா பேக்க கொண்டான்னு சொல்லுதம்ல, பஸ் விட்டு இறங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்ப. ஏக்கா பரவாயில்ல, பேக்க கொண்டாங்க, நான் கொண்டு வரேன். அட வா சுதா, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லுதம்ல. உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள் நான் எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஒரே விளையாட்டு பிள்ளையா தான் இருக்க. வா போவ வீட்டுக்கு. ஏக்கா நான் தூக்கிட்டு போவீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அட நீ வேற, நம்ம தெருல எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பண்ணுக்குள்ள பண்ண அக்கா தங்கச்சி மாதிரி எப்படி பழகிட்டு இருக்கோம். நீ வேற கஷ்டப்பட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வர, என்ன ஹெல்ப் பண்ணுவேன். பேசாம வா. என்ன சுதா, பேக் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. அம்மா வீட்ல இருந்து தேங்காய், நெல்லிக்காய், ஊறுகாய், மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? எதுக்கு கேட்டோம்னா, ஊறுகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்க, யாமக்கா நின்னுட்டே இருக்க, உட்காரா. பரவாயில்லம்மா. ஆச்சி வாங்க, எல்லாரும் எப்போ வந்தீங்க? வாமக்கா, நல்லா இருக்கியா? நாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். பாத்துக்க, நல்லா இருக்கேன் ஆச்சி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் அக்கா. எங்க பார்வதி எவ்வளவு சோகமா இருந்தா தெரியுமா? உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நல்ல சிரிச்ச முகமா இருக்கா. பாத்துக்க, உட்காரு மக்கா. வேண்டாச்சி, பரவாயில்ல. 2 பேரையும் உட்கார சொல்லுதான் உட்கார மாட்டேங்கல. பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு நல்ல சொல்லியாக்க வளர்த்திருக்கேன். நல்லா தெரியுது மக்கா, நீ பிள்ளைய எவ்வளவு நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு பார்த்தாலே தெரியுது. ஆச்சி வா மக்கா. அக்கா வா மலரு. என் பேத்திய 2 பேரையும் இப்படி ஒண்ணு போல பாக்கிறதுக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. இப்படி பாக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா இருக்காத பின்ன 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும் மக்கா. உங்க ஆசீர்வாதத்தால நாங்க எப்பவுமே நல்லா இருப்போம். ஏமக்கா நீ எங்க போற? ஆச்சி உங்களுக்கு எல்லாம் காபி போட்டுட்டு வரலாம்னு. இவங்க முழு நேரமும் வேலைக்காரியா மாறிடுவாங்களுக்கு. எல்லாத்துக்கும் காப்பியை போட்டு கொடுக்கவும் சுவாரா அவிச்சு பொங்கி தட்டதுக்கும். விஜி, அது மணி இப்பதானே 2-3 மணி ஆகுது. எல்லாரும் இப்பதானே மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்டுருப்பாவோ. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, காபி குடிச்சா என்ன?
அம்மா சொல்றது சரிதான்க்கா. நாங்க எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு வரோம். இனி காப்பி 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு தான் குடிப்போம் பாத்துக்க. இங்க வா இங்க வாமக்கா, தங்கச்சி கூட இல்லை. ரெண்டு பேரையும் ஒத்துமையா பார்த்து ஆச்சி எவ்வளவு சந்தோஷப்படுதாவ பத்தியா? சரிம்மா. மக்கா சுப்பு நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க. அம்மா உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கா? அது அது வந்து என்ன மக்கா, பரிமளா உனக்கு பிள்ளைகள் இருக்காதானே கேட்டேன். அதான் எனக்கு என் மவ இருக்கல்ல, நான் பிள்ளை பெத்துக்கிட்டேன். என் பிள்ளையை நல்லபடியா பாத்துக்கிட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பிள்ளையே பெத்துக்கிடலம்மா. என்ன மக்கா இப்படி சொல்லுத? ஆமாம்மா, என் மவ என்னைக்கு என் கையில கிடைச்சாளோ அன்னையில இருந்து அவ மட்டும்தான் எனக்கு மவ. அவளை நல்லபடியா பாத்துக்கிடணும்னு ஒரே எண்ணத்துலதான் நான் வேற பிள்ளையே பெத்துக்கிடலம்மா. பரிமளம் பாவம் பத்திய சுப்பு, பிள்ளை மேல எவ்வளவு பாசமா வச்சு வளர்த்துருக்கா. ஆமா பொண்ணு தாயி, சுப்பு சொல்லதை கேட்டா எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. என்ன செய்ய, விஜயவே தான் பெத்த பிள்ளையா நினைச்சு நல்லபடியா வளர்த்துருக்கா பத்தியா. பரவாயில்ல, பிள்ளை நல்லவங்க கையில தான் கிடைச்சிருக்கா. அது இருக்கட்டும் மக்கா, உன்னை எந்த குறையும் சொன்னதுக்கு இல்ல. பிள்ளைய நல்லபடியா வளர்த்துருக்க, அதுதானமா எனக்கு வேணும். என் பிள்ளைய நான் நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளாக்கணுங்கிறதுன்னு என் கடமையாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இருக்கட்டும் மக்கா. அம்மா பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா? கல்யாணம் ஆயிட்டா பிள்ளைக்கு? அது ஆச்சி இல்லம்மா, பிள்ளைய இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் பேசாம இருட்டி, நீ எதுவும் பேசக்கூடாது. என்னம்மா இப்படி சொல்லுதா? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு எதுவும் பேசாம இருன்னு சொல்லுதம்ல. பெரியவங்க இருக்காங்கல்ல, நீ வாயை மூடிட்டு இரு, நான் மட்டும்தான் பேசுவேன். அதுக்கு என்ன மக்கா கவலைப்படுதா? அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, பிள்ளைய ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். சரிங்கம்மா, அதான் நீங்க எல்லாரும் இருக்கீல்ல. பரிமளம் சொல்லு பார்வதி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் பத்தியா, என் பேத்திக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சிடணும் அப்படின்னு. ஆமா, அதத்தான் வருஷ கணக்கா சொல்லிட்டு கிடக்கிய. அவ 3 பேர் மட்டும் என்னத்த குசு குசுன்னு பாடு பேசிட்டு இருக்காவோ. எம்மா என்னடி எம்மா நொம்மன்ட்டு கிடக்கா? என்னம்மா இப்படி அவங்க பேசுறதையெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா? கொஞ்சம் பேசாம இருன்னு சொல்லுதம்ல. நான் ஒண்ணு ஒட்டு கேட்கல, வீட்டுக்குள்ளதானே இருக்காவோ, அவங்க பேசுறது காதல உழல, அதனாலதான் கிட்ட போய் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா இப்படி வாயை திறந்தா போய் சொல்லுதா? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என் மாப்பிள்ளை எல்லாரும் எங்க மாமியார் வீட்டுல இருக்காவோ, நான் அங்க சண்டை போட்டுட்டு எங்க அம்மா கூட வந்திருக்கேன்னு. குடியை கெடுத்து விடாத டீ, வாயை மூடு கொஞ்ச நேரம். ஏம்மா இப்படி எல்லாம் போய் சொல்லுதா? இவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்னு உனக்கு என்னமா அவசியம்? கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இங்க பாரு, நீ இப்ப சொன்ன விஷயத்தையே மாப்பிள்ளை மட்டும் காதுல கேட்டாரு, அவ்வளவுதான். என்னடி தலையை எடுத்துருவானா? கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அவ பேசவே என் காதுல விழமாட்டது, இதுல நீ வேற தொண என்னாச்சுக்கா? அது ஒண்ணு இல்ல மலரு, சாயங்காலம் ஆட்டும் நான் கண்டிப்பா அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லதான் போறேன். இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் பேத்திக்கு எழுதி வைக்கணும்னு சொன்னேன் பத்தியா, இன்னொரு பேத்தியும் கிடைச்சிட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் பரிமளம். அதனால இதே சந்தோஷத்தோட இந்த வீட்டையும் தோட்டத்தையும் என் பேத்திமார்களுக்கு எழுதி கொடுத்துடலாம்னு இருக்கேன் பரிமளம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. என்ன பொண்ணு தாயி, 2 பேரும் பேசாம இருக்கிய? நான் சொன்னது சரிதானே? பார்வதி, நீயே இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. இப்ப பார்த்து இல்ல வேண்டாம், ஒரு 2-3 வருஷம் போட்டுன்னு சொன்னா நீ என்ன கேட்கவா போற? அதானே உன் இஷ்டம் போல செய்ய பார்வதி, எல்லாம் உன் பேத்தியலுக்கு தானே. ஆமா பரிமளம், என் மனசு நிறைஞ்சாப்புல இருக்கு பாத்துக்க. பார்வதி, என் மருமக கிட்ட சொல்லி இந்த கண்ணப்பன் கிட்ட சொல்லுதே, அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கானா, வரதுக்கு 2 நாள் ஆகுமாம்ல. அதனால என்ன 2 நாள்ல வந்துருவாம்ல. சரி பார்வதி, அப்ப என் மருமக கிட்ட போன் பண்ணி சொல்லுதே என்ன? சரி பொண்ணு தாயி. இப்பதான் மனசுக்கு ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. என்ன மக்கா இப்படி 2 பேரும் நின்னுட்டே இருக்கிய? ஆச்சிமார்கள்லாம் உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காவல்ல, போமக்கா போய் காப்பி போட்டு கொண்டுட்டு வா. முதல்ல நான் காப்பி போடட்டுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம்னு சொன்னாங்கல்லம்மா. சாயங்காலம் 4 இல்ல 5 மணிக்கு தானே காப்பி குடிப்பேன்னு சொன்னாவோ. ஆச்சி மாதிரி அப்படிதான் மக்கா சொல்லுவாவோ. அதுக்குன்னு போய் காப்பியை போட்டு கொண்டா. சரிம்மா. விஜயக்கா இரு, நானும் வரேன். வா மலரே. பிள்ளைகளோ 2 பேரும் என்ன ஒத்துமையா இருக்காவோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. அடிச்சது லக்கி பிரைஸ். இன்னும் 2 நாள் தான் இங்கனே உட்கார்ந்திருப்போம். இந்த லட்சுமியும் சங்கரியும் குடிக்கிறதுக்கு காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டு வருவாவோ. பாராந்து சொன்ன கலவிய இதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருப்போம், வெளியே தலை காட்ட மாட்டாவோ. இப்ப தெருவுல எல்லாரும் அவங்கள பத்தி பெருமையா பேசுறாவல்ல, அதான் வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்காவோ. என்னத்த சொல்ல, எல்லாம் ஒரு நிமிஷம் தலைவிதி எப்படி மாறுது பாரு. சரி இருக்கட்டு, நம்ம வந்த வேலையை பாப்போம். சொர்ண பாட்டியா? யாவட்டியாவா? யாவட்டியாவளா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. இதா நீயா? நானே தான். எதடி இவன் என்ன என் மருமக போட்டுட்டு போன பேக் கையில வச்சிருக்கா? ஏ பாட்டியா, உங்க மருமவ எவ்வளவு திமிர்த்தி உனக்கு? என் மருமக போட்டுட்டு போன பேக்க களவாங்கி கொண்டு வந்திருக்க. என்னது களவாங்கி கொண்டு வந்திருக்கானா? ஆமா, அதான் கையில வச்சிட்டு தெரியல. அந்த பையன் மரியாதை தந்திரபத்துக்க, இல்ல செவுட்ட பேத்துறேன்.
டவுட்ட பேத்துறோம் மரியாதை பையத்தா. ஏ கீதாக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு சரியான நியாயத்தை சொல்லுங்க. என் மருமக கிட்ட இருந்து பைய களை வாங்கி கொண்டுட்டு இருக்கா. அந்த பைய தாட்டி தாட்டி நீ கேட்டா தர முடியாதுன்னு திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஏ கிழவி, திரும்ப திரும்ப நான் களை வாங்கி கொண்டுட்டேன்னு சொன்னியா அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏ கீதா, என்ன இது? இங்க பாருங்கக்கா, இந்த சொன்ன கிழவி என்ன பார்த்து களை வாங்கின்னு சொல்லிட்டு இருக்காவோ. என் மருமக பைய எங்க இருந்தா களை வாங்கி கொண்டுட்டு இருந்திருக்கா. பின்ன அவளை நான் களை வாங்கின்னு சொன்னாம பின்ன வேற என்ன சொல்ல? ஏக்கா, சுதா பேக களை வாங்கணும்னு எனக்கு என்னக்கா அவசியம்? நம்ம சுதா பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாக்கா. சரி, ரொம்ப தூரம் பேக தூக்கிட்டு வரல, சரி கொண்டா நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேங்க. சரி, பேக கொண்டு வந்திருக்க. சுதாவா எங்க? சுதாவாக்கா என்னன்னே தெரியல பாத்துடுங்க. அவங்க மாமியார பத்தி நம்ம தெருவுல எல்லாரும் பெருமையா பேசுதாவல்ல, அத பத்தி தாங்க சொன்னேன். சொன்ன உடனே ஏதா இந்த பேக கொண்டு எங்க வீட்டுல வச்சிருக்கேன், இன்னும் இப்ப வந்துருதுன்னு சொல்லிட்டு எங்கேயே கிளம்பி போயிட்டாக்கா. என்னட்டு சொல்லுங்க, என் மருமக எங்கேயே கிளம்பி போயிட்டாளா? ஆமா, உங்க பெருமையை பத்தி சொன்ன உடனே இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாளா என்னவோ. வாய முடிட்டி, என் மருமகளை பத்தி நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? ஏக்கா, இந்த கிளவி ஓவரா போயிட்டு இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆனா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துடுங்க. ஏ பாட்டியோ, அதான் சொல்லு, நல்லா சுதாதான் கொடுத்து விட்டுருக்கா பேகன்னு. பேக கொடுத்து விட்டுட்டு அவ எங்கேயோ போயிட்டான்ல சொல்லிட்டு இருக்கா. உங்க மருமக தானே வந்துருவா, இப்ப அதுக்கு என்ன கவலைப்பட்டு இருக்கிய? மருமக வந்துருவா, அவ பேக கொண்டுட்டு வந்திருக்கா. அவளை ஏதாவது அடிச்சு கிடிச்சு போட்டு போலன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு மரகதா. ஏ கிளவி, இதுக்கு மேல என் மேல ஏதாவது பழி தூக்கி போட்டா உன் சொட்ட மண்டையை உடைச்சிரும் பாத்துக்க. என் சொட்ட மண்டையை உடைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காடி? ஏ சொன்னபடியே பேசாம இருங்க. ஏ பாரு சின்ன பொண்ணே, ஒரு பெரிய மனுஷனுக்கு கொஞ்சமாவது அவன் மரியாதை கொடுக்கறானே. நீ என் மண்டையை உடைச்சு என்ன கொன்னு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசப்பட்டவ என் மருமகளை ஏதாவது பண்ணிருப்பாள்ல. எனக்கு வர கோவத்துக்கு இந்தாங்க உங்க மருமக பேக் கொண்டாடி. வயசுக்கு தான் மரியாதை கொடுப்பன ஒழிய இந்த மாதிரி திமிருத்து நம்ம பேசப்பட்டவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொஞ்சம் கூட நான் கொடுக்க மாட்டேன். போட்டி தூர வந்துட்டா. இத பாத்து எனக்கு அந்த கிழவி எப்படி பேசுறவனே. சரி விடு, சொர்ணப்பாட்டியை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. ஆமா, சுதா எங்க போனா? என்னன்னு தெரியலக்கா. நான் அந்த கமலாக்கா வீட்டுல நடந்த விஷயத்த சொன்ன உடனே அவ பாட்டு நான் இப்ப வாரேன்கான்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிருக்காக்கா. ஏக்கா, இன்னொரு விஷயம், நம்ம செல்வி அக்கா இருக்காவல்ல, யாரு பார்வதி பாட்டிக்கு மாவளா? ஆமாக்கா, செல்வி அக்காவும் அதே பஸ்ல தான் வந்தாவளா. எப்ப பார்வதி பாட்டி வீட்டுக்கு செல்வியக்கா போயிருப்பாவுல்ல? ஆமா சின்ன பொண்ணு, அங்கதானே போயிருப்பாவோ. ஏ வா போவோம் நம்மளும். தீமுறை பிடிச்சவா, என் சொட்ட மண்டைய வாட்டி உடைச்சிருவேன்னு சொன்ன இருட்டி. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் 4 முடிய அருவாமனைய வச்சு நறுக்கி எடுத்துருவேன். நான் பெத்தவள, இத்தனை வருஷமா உன்னை பார்க்க முடியாத பாவியாட இருந்துட்டேனே. மக்கா மக்கா, எப்படி மக்கா இருக்க?